2025 இல் ஒரு வியாழக்கிழமை இரவு பீகாரின் பாட்னாவில் உள்ள ஒரு அமைதியான பாதை. பரபரப்பு குறைவான விளக்குகள் மங்கிய ஒரு பாதை. மேஜர் விக்ரம் சிங் என்ற இராணுவ அதிகாரி ஒரு அரசு ஜீப்பை ஓட்டி செல்கிறார். அவர் பாட்னாவுக்கு அருகிலுள்ள ஒரு இராணுவ முகாமிலிருந்து ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறார். மேஜர் விக்ரம் 20 ஆண்டு இராணுவ சேவையும் 2 வெளிநாட்டு பணிகளில் பங்கேற்றவர். துணிச்சலும் அமைதியும் ஒருங்கே பெற்றவர். ஜீப்பின் டயர்கள் பாதையில் மெதுவாக உருளும் ஓசையுடன் அவர் அமைதியாக வாகனத்தை ஓட்டிச் செல்கிறார். எந்த விதிமீறலும் செய்யவில்லை, வேகத்தை உயர்த்தவில்லை, எல்லாம் சட்டப்படி. ஆனால் பாதையின் ஒரு திருப்பத்தில் ஒரு காவல் ஜீப் நிற்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் குமார் 15 ஆண்டு காவல் சேவையுடையவர், அதிகாரத்தின் மயக்கத்தில் மூழ்கியவர். இரவு பரிசோதனையின் போது ஒரு கையில் டீயுடன் மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறார். விக்ரமின் ஜீப்பை பார்த்ததும் அவரது கண்கள் மின்னுகின்றன. இது அரசு வாகனமல்லவா, பார்க்கலாம் என்று சொல்லி டீயை பாதையில் வீசி காவல் ஜீப்பின் விளக்கை ஆன் செய்து பின்தொடர்கிறார். விக்ரம் விளக்கை பார்த்து அமைதியாக வாகனத்தை ஒதுக்கி நிறுத்துகிறார். ஒரு இராணுவ வீரரின் ஒழுக்கத்துடன் கைகளை ஸ்டீயரிங்கில் வைத்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார். ராஜேஷ் ஒரு டார்ச்சுடன் பெரிய தோரணையில் அருகில் வருகிறார். ஓட்டுநர் உரிமமும் வாகனத்தின் காகிதங்களும் எடு என்று ஒரு கூச்சல். விக்ரம் அமைதியாக கேட்கிறார், சார், என்ன பிரச்சனை? நான் என்ன தவறு செய்தேன்? ராஜேஷுக்கு இந்த கேள்வி பிடிக்கவில்லை. உன்னிடம் கேள்வி கேட்கச் சொன்னேனா? உரிமத்தை எடு என்று கத்துகிறார். விக்ரம் ஒரு புன்னகையுடன், சார், நான் ஒரு இராணுவ வீரர். இது அரசு வாகனம் என்று சொல்லி மெதுவாக உரிமத்தையும் காகிதங்களையும் எடுக்கிறார். ராஜேஷ் இதை கேட்டு சிரிக்கிறார். இராணுவ வீரரா? இங்கே நான் தான் சட்டம் என்று சொல்லி விக்ரமை வாகனத்திலிருந்து இறங்கச் சொல்கிறார். விக்ரம் அமைதியாக இறங்கி, சார், ஏன் இறங்க வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன் என்று மீண்டும் கேட்கிறார். இதனால் ராஜேஷின் கோபம் அதிகரிக்கிறது. உன் இந்த திமிரை அங்கேயே வை என்று சொல்லி விக்ரமின் மார்பில் தள்ளுகிறார். விக்ரம் ஒரு இராணுவ வீரரின் ஒழுக்கத்துடன் பின்னால் நகர்கிறார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. ராஜேஷ் இதன் மயக்கத்தில் விக்ரமின் காலரை பிடித்து, உன்னை நான் சரி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அடி கொடுக்கிறார். விக்ரம் வலியை அடக்கி, சார், இது தவறு என்று மட்டும் சொல்கிறார். ஆனால் ராஜேஷ் மற்ற 2 காவலர்களையும் அழைத்து விக்ரமை தாக்க ஆரம்பிக்கிறார். பாதையில் யாரும் பார்க்காத போது 3 காவலர்கள் ஒரு இராணுவ வீரரை தாக்குகின்றனர். இறுதியாக விக்ரமுக்கு கைவிலங்கு மாட்டி, உன்னை சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கின்றனர். காவல் நிலையத்தில் விக்ரமை ஒரு இருண்ட அறையில் அடைக்கின்றனர். உன் இராணுவ திமிரை இங்கே தீர்ப்போம் என்று சொல்லி ராஜேஷ் செல்கிறார். விக்ரம் வலியுடன் அறையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ஒரு இராணுவ வீரரின் துணிச்சல் அவரது கண்களில் மின்னுகிறது. அவர் மனதில் நினைக்கிறார், இது இங்கே முடியாது, நீதி நிலைநாட்டப்படும். அதே நேரத்தில் விக்ரமின் முகாமில் அவரது சக ஊழியர்களுக்கு ஏதோ தவறு நடந்திருப்பதாக தெரிகிறது. விக்ரம் இரவு வீட்டிற்கு வரவில்லை என்ற தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது. முகாமில் உள்ள லெப்டினன்ட் ராகுல் சர்மா, விக்ரமின் நெருங்கிய நண்பர், உடனடியாக விசாரணையை தொடங்குகிறார். நமது மேஜர் விக்ரம் எங்கே? அவரை காணாமல் மணிகள் ஆகிவிட்டன என்று சொல்லி ராகுல் குழுவை தயார் செய்கிறார். அவர்கள் பாட்னாவில் உள்ள காவல் நிலையங்களில் விசாரிக்க ஆரம்பிக்கின்றனர். இறுதியாக ஒரு நிலையத்திலிருந்து தகவல் கிடைக்கிறது. விக்ரம் அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனால் இராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு பிரம்மாண்டமான நடவடிக்கையை தொடங்குகின்றனர். லெப்டினன்ட் ராகுல், கேப்டன் அனில் குமார், சார்ஜென்ட் சிவபிரசாத் அனைவரும் ஒன்று சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் சீருடையில் ஒழுக்கத்துடன் பாட்னாவில் உள்ள அந்த காவல் நிலையத்தை நோக்கி அணிவகுத்து செல்கின்றனர். இந்த காட்சியை பார்ப்பதற்கே ஒரு பிரம்மாண்ட உணர்வு. இராணுவ வீரர்கள் ஒரு வரிசையாக கால்களை ஒரே தாளத்தில் உயர்த்தி நிலையத்தின் முற்றத்திற்கு வருகின்றனர். பொதுமக்கள் இது என்ன நடக்கிறது என்று பார்த்து நிற்கின்றனர். நிலையத்தில் உள்ள காவலர்கள் இத்தனை இராணுவ வீரர்களை பார்த்து அதிர்ச்சியடைகின்றனர். ராகுல் முன்னால் நின்று உரத்த குரலில் கூறுகிறார், மேஜர் விக்ரம் சிங்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அவருக்கு எதிராக நடந்தது அநீதி. நிலையத்தில் உள்ள எஸ்ஐ ராஜேஷ் முதலில் திமிர் காட்ட முயற்சிக்கிறார். உங்கள் மேஜராக இருந்தாலும் இங்கே நாங்கள்தான் சட்டம் என்று சொல்கிறார். ஆனால் இராணுவ வீரர்கள் ஒரு நிமிடம் கூட பின்வாங்கவில்லை. கேப்டன் அனில் ஒரு தொலைபேசியை எடுத்து, உன் இந்த திமிரை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுப்போம் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞரை அழைக்கிறார்.
இராணுவ வீரர்கள் அங்கிருந்து பின்வாங்காமல் ஒரு தீவிரமான எதிர்ப்பை தொடங்குகின்றனர். அவர்கள் நிலையத்தின் முன் ஒழுக்கத்துடன் நீதி வேண்டும், மேஜர் விக்ரமுக்கு நீதி என்று முழக்கமிடுகின்றனர். பொதுமக்கள் இந்த பிரம்மாண்ட காட்சிக்கு சாட்சியாக தொலைபேசியில் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கின்றனர். சமூக வலைதளங்களில் பாட்னாவில் இராணுவ வீரர்கள் காவலர்களுக்கு எதிராக என்று செய்தி வைரலாகிறது. ஒரே இரவில் இராணுவ வீரர்களின் துணிச்சலை அனைவரும் பேச ஆரம்பிக்கின்றனர். அதே நேரத்தில் விக்ரமை அறையிலிருந்து விடுவிக்க இராணுவ வீரர்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை தொடங்குகின்றனர். ஒரு பிரபல வழக்கறிஞர் அட்வ பிரகாஷ் ராய் வழக்கை ஏற்றுக்கொள்கிறார். இராணுவ வீரர்கள் விக்ரமின் உடலில் உள்ள தாக்குதல் காயங்களை புகைப்படம் எடுத்து மருத்துவ அறிக்கையை தயார் செய்கின்றனர். பொதுமக்களில் ஒருவர் தாக்குதல் நடந்ததை தொலைபேசியில் பதிவு செய்த வீடியோவை வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கிறார். இது நீதிமன்றத்தில் ஆதாரம் என்று சொல்லி பிரகாஷ் ராய் எஸ்ஐ ராஜேஷ் மற்றும் மற்ற காவலர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குகிறது. இராணுவ வீரர்கள் சீருடையில் மேஜர் விக்ரமை ஆதரிக்க ஒரு பெரிய குழுவாக நீதிமன்றத்திற்கு வருகின்றனர். இந்த காட்சியை பார்ப்பதற்கே ஒரு பிரம்மாண்ட உணர்வு. நீதிமன்ற முற்றத்தில் இராணுவ வீரர்கள் நீதி வேண்டும் என்று ஒரே குரலில் முழங்குகின்றனர். விக்ரம் தாக்குதல் காயங்களுடன் நீதிமன்றத்தில் இருந்து அமைதியாக எல்லாவற்றையும் விவரிக்கிறார். நான் ஒரு இராணுவ வீரர், நான் என் நாட்டிற்காக போராடினேன். ஆனால் இங்கே ஒரு காவலர் என்னை ஒரு குற்றவாளியைப் போல தாக்கினார் என்று அவர் சொல்லும்போது நீதிமன்றத்தில் ஒரு நிசப்தம். வழக்கறிஞர் பிரகாஷ் ராய் வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் காட்டுகிறார். தாக்குதல் காட்சிகளை பார்த்து நீதிபதியும் மக்களும் அதிர்ச்சி அடைகின்றனர். ராஜேஷ் நீதிமன்றத்தில் நான் என் வேலையை செய்தேன் என்று வாதிட முயற்சிக்கிறார். ஆனால் இராணுவ வீரர்கள் ஒன்று கூடி நின்ற வலிமை, வீடியோ ஆதாரம், மருத்துவ அறிக்கை இவை அனைத்தும் அவரது வாதத்தை தகர்க்கின்றன. இறுதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகிறது. எஸ்ஐ ராஜேஷ்குமார் மற்றும் மற்ற 2 காவலர்கள் மேஜர் விக்ரம் சிங்கை அநியாயமாக தாக்கியதற்கும் சிறையில் அடைத்ததற்கும் குற்றவாளிகள் என்று நீதிபதி அறிவிக்கிறார். ராஜேஷுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. மற்ற காவலர்களுக்கு 1 ஆண்டு தண்டனை. நீதிமன்ற முற்றத்தில் இராணுவ வீரர்கள் ஜெய் ஹிந்த் என்று கூச்சலிட்டு வெற்றியை கொண்டாடுகின்றனர். பொதுமக்கள் இதுதான் எங்கள் இராணுவம் என்று சொல்லி கைதட்டுகின்றனர். விக்ரம் நீதிமன்றத்திற்கு வெளியே தனது சக ஊழியர்களிடம் சொல்கிறார், உங்கள் வலிமை சீருடையில் இல்லை, உங்கள் துணிச்சலில் உள்ளது. அநீதியை கண்டால் ஒன்று கூடி போராட வேண்டும். இராணுவ வீரர்கள் ஒரு பிரம்மாண்ட மரியாதை செலுத்தி விக்ரமை கௌரவிக்கின்றனர். இந்த சம்பவம் பீகாரில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் செய்தியாகிறது. இராணுவ வீரர்கள் காவலர்களின் அதிகார துஷ்பிரயோகத்தை தோற்கடித்தனர் என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. இந்த கதை இராணுவ வீரர்களின் ஒற்றுமையையும் துணிச்சலையும் காட்டுகிறது. அவர்கள் ஒரு சாதாரண காவல் நிலையத்தை சட்டத்தின் முன் மண்டியிட வைத்தனர். அநீதிக்கு எதிராக அவர்கள் ஒன்று கூடி நின்றபோது நீதி வெற்றி பெற்றது. இந்த கதையை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வோம் இல்லையா? ஏனெனில் இராணுவ வீரர்களின் இந்த பிரம்மாண்ட போராட்டம் நம்மை அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறது.